அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் ஆண் பாவம் பொல்லாதது. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, மதுரை சேர்ந்த ரியோ ராஜி சென்னையில் ஐடி கம்பெனியில் சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கிறாரு. இவருக்கு கோவையை சேர்ந்த மாடர்ன் பெண்ணு மாளவிகா மனோஜுக்கும் திருமணம் நடக்குது. சில மாதங்கள் சந்தோஷமாக செல்லும் இவர்களின் தனி குடித்தன வாழ்க்கையில் ஒரு கட்டத்துல புயல் அடிக்குது. கருத்து வேறுபாடு, 2 பேருக்கும் ஈகோ பிரச்சனையினால சண்டை போட்டுக்கிட்டு விவாகரத்து வரை செல்கிறார்கள் கோர்ட்டுக்கு. ஏற்கனவே விவாகரத்து பெற்ற வக்கீல்களான விக்னேஷ்காந்தும் சீலாவும் இவர்களுக்காக வாதாடுகிறார்கள். இவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சதா இல்லையா, அல்லது மீண்டும் ஒன்று சேர்ந்தார்களா? இதுதான் புதுமுக இயக்குனர் கலையரசன் தங்கவேல் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் ஆண் பாவம் பொல்லாதது படத்தோட மொத்த கதையே. ஐடி ஊழியராக ஆரம்பத்தில் புது மனைவியை அன்போடு கவனித்துக் கொள்வது, பின்னர் அவருடன் சண்டை போடுவது, விவாகரத்து வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தில் தவிப்பவராக தேர்ந்த நடிப்பை தந்திருக்காரு ரியோ ராஜ். இதற்கு முன்பு பல படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நடிப்பை கொடுத்திருக்காரு. சொல்ல போனா இந்த படத்துல தான் அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அவருடைய கோபம், மனைவி மீது உள்ள பாசம் கவனிக்க வைக்குது. ரீல்ஸ் விஷயத்தில், வீட்டில் குடும்ப பிரச்சனையில் ஆண்களுக்கு ஆதரவாக அவர் பேசும் வசனங்கள் பல ஆண்களின் அடிமனதில் இருந்து நன்றி சொல்ல வைக்குது. தம் அடிப்பவராக, பீர் குடிப்பவராக, தாலியை கலட்டி வைத்துக் கொள்ளும் பகுத்தறிவு பெண்ணாக வரும் மாளவிகா, அவரில் ரீல்ஸ் மோகம், கணவருடன் சண்டை போடும் காட்சிகள் படத்தை விறுவிறுப்பாக்குது. இடைவேளைக்கு பிறகு அவர் நடிப்பும் கேரக்டரும் டம்மியாக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் அவரை புத்திசாலி பெண்ணாக, புரட்சி சிந்தனை கொண்டவராக காட்டிவிட்டு கடைசியில் அந்த பெண்ணை ஒரு பேக்கு மாதிரி ஒரு சராசரி பெண்ணாக காட்டியிருக்காரு இயக்குனர். இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை தான். இவர்களை தவிர ரியோவுக்கு ஆதரவாக வாதாடும் விக்னேஷ்காந்த், மாளவிகாவுக்கு ஆதரவாக களம் இறங்கும் வக்கீல் சீலா, அவங்களோட நடிப்பு, பிரிந்த அவர்களுக்கு இடையேயான போட்டி, கோர்ட் வாதம், பிரதிவாதம்லாம் பெருசா இருக்கு. விக்னேஷ்காந்தோட ஜூனியர் வக்கீலாக வரும் ஜென்சன் திவாகர் பல இடங்கள்ல ஸ்கோர் செய்து கைத்தட்டி சிரிக்க வைக்கிறாரு. அவரோட அப்பாவித்தனமான நடிப்பு, கிண்டல் வசனங்கள் குபீர் சிரிப்பை வர வைக்குது. கதாநாயகியின் அப்பாவாக வரும் இயக்குனர் ஏ வெங்கடேஷ், ஹீரோவின் அம்மாவாக வரும் வசந்தி என பல கேரக்டர்களும் மனதில் நிற்குது. ஆரம்பம் முதல் கடைசி வரை படத்தில் ஒருவித கிண்டல், நக்கல், நகைச்சுவை உணர்ச்சி இலையோடி இருக்கு. படத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கு. இந்த காமெடித்தனமான சீன்கள், காட்சிகள் எல்லாம் அவ்வப்போது தெரிக்கக்கூடிய வசனங்கள் செமையா இருக்கு. மாளவிகா கேட்கும் கோபமான கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் ஒட்டுகிறது என, நம்ம வாழ்க்கையை ஒட்டியே இருக்கு என ரசிக்க வைக்குது. குறிப்பாக ஆண்களுக்கு ஆதரவான சீன்கள், அவர்கள் மனசாட்சியாக ரியோ செய்யும் விஷயங்கள், பதிலுக்கு மாளவிகா கேட்கும் கேள்விகள், அவரின் கோபம், பிடிவாதம், குடும்ப உறுப்பினர்களின் மனநிலை ஆகியவை சினிமாத்தனம் அதிகம் இல்லாமல் இயல்பாக இருக்கு. கோர்ட் காட்சிகளில் கூட அதிக சீரியஸ்னஸ் இல்லாமல் ரசிக்கும்படி நகைச்சுவையாகவே கொண்டு போயிருக்காரு இயக்குனர். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் சீன்களில் கூட ஹியூமர் வச்சிருக்கிறது பிளஸ். தாலியை மதிக்க கூடாது என பகுத்தறிவு பேசும் சீன்கள், தம் கேட்கும் மனைவி, பீர் அடிக்கும் சீன் இந்த கதைக்கு தேவையா என கேட்க தோன்றுகிறது. ஆண்கள் பார்வையில் கதை நகர்வதால் பல இடங்கள்ல பெண்களின் மனநிலை, அவர்களின் கேள்விகள் அழுத்தமாக காண்பிக்கப்படவில்லை. மாடர்ன் பெண்களை இயக்குனர் வச்சு செஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். மாடர்ன் பெண்கள் அவர்களோட சிந்தனைய வச்சு செஞ்சிருக்காரு இயக்குனர். பெரியாரிசம் பேசும் பெண்கள், தோழர் என அழைப்பவர்களை ரோஸ்ட் போட்டிருக்காரு இயக்குனர். இப்படித்தான் கிளைமேக்ஸ் முடியும் என நாம் யூகிக்க முடிகிறது. கொஞ்சம் படத்துக்கு மைனஸ் தான். இடைவேளைக்கு பின் திரைக்கதை கொஞ்சம் டல் அடிக்குது. இளம் தம்பதிகள் சண்டை, விவாகரத்து பின்னணியில் பல கதைகள் வந்து இருந்தாலும்
ஆண்கள் பார்வையில் கதை சொல்வதும் அதை காமெடியாக சொல்லி இருப்பதும் படத்தை ரசிக்க வைக்குது. ஆண் பெண் ஹீரோ ஹீரோயின் இரு கதாபாத்திரங்களையும் சமநிலையோடு நேர்மையாக கட்டமைக்காமல் பெண் கதாபாத்திரத்தை தரம் தாழ்த்தும் அதன் கண்ணியத்தை கொச்சைப்படுத்தியும் காட்சிகள் இருப்பது ஆண் கதாபாத்திரத்தை முழுக்க முழுக்க நல்லவராகவும் அவர் செய்யும் தவறுகளும் கூட நியாயம் கற்பித்திருக்கிறார் இயக்குனர். சுவிட்ச் போட்டா போதும் வாஷிங் மிஷின் ஓடும், ஆனா அந்த சுவிட்சை கூட ஒரு பெண் தான் போட வேண்டியிருக்கு போன்ற வசனங்கள் பெண்களின் குரலா ஒலிக்குது. நவீன கால தம்பதிகளின் உறவு சிக்கல்களை கலகலப்பாக பேச முயன்ற ஐடியா கவனிக்க வைத்தாலும் அப்பட்டமான ஆணாதிக்க சிந்தனை பார்வையிலேயே மொத்த திரைப்படத்தையும் வடிவமைத்திருக்கு படக்குழு. சமீபத்தில் வெளியான மலையாள சினிமாவான அபயந்த குற்றவாளி இதே மாதிரி ஒரு கதை தான். ஒரு லீகல் காமெடி ஃபேமிலி டிராமா மூவி தான். ஆண் பாவம் பொல்லாதது. ஜாலியா ஒரு காமெடி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள்.